வணக்கம் நண்பர்களே. ஒரு பழம் வெளியில பார்த்தால் சாதாரணமாக இருக்கும். ஆனா அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலுக்கு ஒரு இயற்கை மருந்தாக வேலை செய்கிறது. அதுதாங்க சீத்தாப்பழம். பலரும் இத இனிப்பு பழம் மட்டும் மட்டும் நினைக்கிறார்கள். ஆனா இந்த பழத்துல நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. விட்டமின் சி, விட்டமின் பி6, பொட்டாசியம், மெக்னீசியம், காப்பர், அயன், டயட்ரி ஃபைபர் மற்றும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாம் சேர்ந்து தான் உடலுடைய பல்வேறு உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. ஆனா இந்த பழத்தை யார் சாப்பிட வேண்டும்? யார் அளவாக சாப்பிட வேண்டும்? சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா? கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடலாமா? ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுக்கணும்? அதிகமாக சாப்பிட்டால் என்ன ஆகும்? அனைத்தையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா கடைசியில் 95% மக்களுக்கு தெரியாத ஒரு முக்கிய உண்மையை நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். சீத்தாப்பழம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை முதல்ல பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு சீத்தாப்பழம் பயன்படுது. சீத்தாப்பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் சிங்கிறது நமது உடலில் நோய் எதிர்ப்பு அமைப்பை அதிகப்படுத்துறதுக்கு, அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து தான் விட்டமின் சி. இது இரத்த வெள்ளை அணுக்களை சிறப்பாக செயல்படுறதுக்கு உதவக்கூடியது. சிலருக்கெல்லாம் சாதாரணமாகவே சளி, இருமல், காய்ச்சல் அடிக்கடி வரும். ஸோ அப்படி இருக்கிறவங்கெல்லாம் சீத்தாப்பழத்தை தொடர்ந்து எடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த அடிக்கடி வரக்கூடிய சளி, இருமல் இதெல்லாம் சரியாயிடும். அதே மாதிரி வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை போன்ற தொற்றுகளில் இருந்து எதிர்த்து போராடும் தன்மை நம்ம உடலுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சீத்தாப்பழத்தை எடுக்க எடுக்க உங்களுடைய முழு அந்த இம்யூனிட் பவரும் நல்லா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். முக்கியமாக பருவ காலங்களில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, அது இப்போ மழை காலங்கள்லாம் சிலருக்கு சளி, இருமல் பிடிக்கும். வெயில் காலங்கள்லாம் ஒரு டிசீஸ் வரும்ல. அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு சீத்தாப்பழம் பயன்படுது. இதயம்ங்கிறது நம்ம உடலில் முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்குது. இதயம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதயத்திற்கு தேவையான பொட்டாசியம் சீத்தாப்பழத்தில் இருக்குது. இதயம் ஆரோக்கியமாக செயல்படணும்னா பொட்டாசியம்ங்கிற சத்து இதயத்திற்கு தேவை. ஸோ அது சீத்தாப்பழத்தில் இருக்கிறதுனால சீத்தாப்பழத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரத்த அழுத்த சீராக வைக்கிறதுக்கு சீத்தாப்பழம் உதவுது. அதே மாதிரி இதயத்துடைய தசைகளை இயல்பாக செயல்பட வைக்கிறதுக்கு பொட்டாசியம் தேவைப்படும். ஸோ அந்த பொட்டாசியம் இதில் இருக்குது. அதே மாதிரி சீத்தாப்பழத்தில் சோடியம் குறைவாக இருக்கிறதுனால ஒரு சமநிலையான உணவாக சீத்தாப்பழம் இருக்குது. ஸோ இதயத்திற்கு நல்ல ஒரு ஆதரவான உணவாக சீத்தாப்பழம் இருக்குது. அடுத்து மூன்றாவது நன்மை என்னென்னா, மலச்சிக்கலுக்கு இது உதவுது. சீத்தாப்பழம் நார்ச்சத்து நிறைந்த ஒரு பழமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை சரி பண்ணுறதுக்கு உதவுது. இதில் டயட்ரி ஃபைபர் அதிகமாகவே இருக்குது. இதனால் குடலுடைய இயக்கத்தை இயல்பாக வச்சுக்கிறதுக்கும் மலத்தை இலக்கி வெளியில் தள்ளுறதுக்கும் இந்த சீத்தாப்பழம் பயன்படுது. அதே மாதிரி உடல் உறுப்புகளை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் சீத்தாப்பழம் பயன்படுது. வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். அடுத்து நான்காவது நன்மை, கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு சீத்தாப்பழம் பயன்படுது. சீத்தாப்பழத்தில் விட்டமின் ஏ இருக்குது, கரோட்டினாய்ட்ஸ் இருக்குது. இது கண்களுடைய செல்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. வயது அதிகரிக்கும் போது ஏற்படக்கூடிய கண் சார்ந்த நோய்களை சரி பண்ணுறதுக்கும் அதை தடுக்கிறதுக்கும் சீத்தாப்பழம் பயன்படுது. முக்கியமாக மாலை கண் நோய், கண் மங்கலாகிறது, பார்வை மங்கி போகிறது, கண் உலர்ச்சி, இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு சீத்தாப்பழம் பயன்படுது. மொத்தத்தில் கண் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு சீத்தாப்பழம் பயன்படுது. இந்த பழம் கூட நிறைய காய்கறிகளும் நம்ம எடுத்துக்கிறோம். சீத்தாப்பழம் கண்ணு. நண்பர்களே, இதுவரைக்கும் சொன்ன தகவல்ல உங்களுக்கு புதிதாக தெரிந்த விஷயம் எது? கமெண்ட்ல எழுதுங்க. மேலும் உங்க ஊர்ல சீத்தாப்பழத்தை என்ன பெயர்ல அழைப்பீங்க அதையும் மறக்காம கமெண்ட்ல பகிருங்க. இந்த மாதிரியான தகவல் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. அடுத்து ஐந்தாவது நன்மை,
மூளையோடைய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு சீத்தாப்பழம் பயன்படுது. நண்பர்களே, நம்ம மூளை ஒரு நாள்ல ஆயிரக்கணக்கான தகவல்களை செயல்படுத்துகிறது. நினைவாற்றல், கவனம், கற்றல், முடிவெடுக்கும் திறன் போன்ற அனைத்திற்கும் போதுமான ஊட்டச்சத்துக்கு இது அவசியமா இருக்குது. சீத்தாப்பழத்துல விட்டமின் B6, இந்த விட்டமின் தான் நரம்பு மண்டலத்தோடைய இயல்பான செயல்பாட்டிற்கு பயன்படுது. அது மட்டும் இல்லைங்க, மூளையில ஏற்படக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், தகவல்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போற வேலையும் இந்த விட்டமின் தான் செய்யுது. சில நரம்பு கடத்தியோடைய வேதிப்பொருட்களை உருவாக்குறதுக்கு கூட இந்த விட்டமின் தான் பயன்படுது. சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் செல்களை ஆக்சிடேட்டிவ் சேதத்தில் இருந்தும் செல்களை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. இதனால் அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் மேம்படுறதுக்கு சீத்தாப்பழம் பயன்படுது. சிலருக்கெல்லாம் மன சோர்வாகவே இருக்கும், அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு மன சோர்வை குறைக்கிறதுக்கு சீத்தாப்பழம் பயன்படுது. மூளையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும், பிரெயினை நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கிறதுக்கும், அந்த கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும். அடுத்து 6வது நன்மை, எலும்புகளுக்கு ஆதரவாக சீத்தாப்பழம் இருக்குது. வயது அதிகரிக்கும் போது பலருக்கும் மூட்டு வலி, எலும்பு பலவீனம், கை கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். சீத்தாப்பழத்தில் மெக்னீசியம், பாஸ்பரஸ், கால்சியம் போன்ற தாதுக்கள் இருக்குது. இது எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு பங்கு வகிக்குது. எலும்புகளை வலுவாக இருக்கிறதுக்கு சூரிய ஒளியில் நீங்கள் காலையில் நிற்கணும். ஏன்னா சூரிய ஒளியில் நின்றீங்கன்னா விட்டமின் D கிடைக்கும். ஸோ நம்ம உடலுக்கு விட்டமின் D ரொம்பவுமே முக்கியம். அதுக்கப்புறம் கால்சியம் நிறைந்த உணவுகளை சாப்பிடும்போது விட்டமின் D இருந்துச்சுன்னா எளிமையாக உடல் உறிஞ்சிக்கொள்ளும். அடுத்து உடற்பயிற்சிங்க. தினமும் 30 நிமிடமாவது உடற்பயிற்சி செய்யணும். அடுத்து கால்சியம் நிறைந்த, விட்டமின் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறணும். அதில் சீத்தாப்பழத்தையும் நீங்கள் சேர்த்து எடுத்துட்டு வாங்க. அடுத்து 7வது நன்மை, இரத்த சோகை வராமல் இருக்கிறதுக்கு சீத்தாப்பழம் பயன்படுது. சீத்தாப்பழத்தில் இரும்புச்சத்து, காப்பர் இருக்குது. இதனால் இரும்புச்சத்து குறைபாடு காரணமாக வரக்கூடிய அனிமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகையை தடுக்கிறதுக்கு இந்த பழம் பயன்படுது. ஸோ இரும்புச்சத்தை நிறைந்த உணவுகள் கூட சீத்தாப்பழத்தையும் சேர்த்து சாப்பிடும் பொழுது இரத்த சோகை வராமல் தடுக்கப்படும். அடுத்து 8வது நன்மை, சருமத்திற்கு இது பயன்படுது. அனைவருக்குமே அழகான ஆரோக்கியமான சருமம் வேண்டுங்கிற எண்ணம் இருக்கும். சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் C உடல்ல கொலாஜனை உற்பத்தி பண்ணுறதுக்கு உதவுது. கொலாஜன்கிறது சருமத்தோடைய பொலிவுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பொருள் கொலாஜன். இது 30 வயதை எட்டிய உடனே வயது அதிகமாகிறதுனால கொலாஜன் உற்பத்தி உடல்ல இயற்கையாகவே குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் கொலாஜன் நிறைந்த உணவுகளை நம்ம அடிக்கடி எடுக்கும் பொழுது அது சருமத்தை பொலிவாக வச்சுக்கிறதுக்கு பயன்படும். ஸோ இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் கொலாஜன் உற்பத்தி செய்யக்கூடிய விட்டமின் சியும் இருக்கிறதுனால முகத்தை எப்பொழுதும் பொலிவுடன் வச்சுக்கிறதுக்கு சீத்தாப்பழம் பயன்படுது. ஸோ செல்களை பாதுகாக்கிறதுக்கு இது பயன்படுது. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, கர்ப்பிணி பெண்கள் சீத்தாப்பழம் சாப்பிடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் அளவாக சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா நல்லா பழுத்த பழங்களை அவங்க எடுத்துக்கிறணும். சுத்தமாக கழுவிட்டு அடுத்து சாப்பிடணும். அளவாக எடுத்தால் அனைவருக்குமே பாதுகாப்பு. இதில் விட்டமின் C, விட்டமின் B6, நார்ச்சத்து, பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாக கருதப்படும். ஆனால் கர்ப்ப காலத்தில் சிலருக்கு சர்க்கரை நோய் வரும். ஸோ அவங்க அந்த டைமில் இந்த பழத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு பின்பற்றுறது இன்னுமே சிறப்பானது. அடுத்து 10வது நன்மை, உடல் எடையை அதிகப்படுத்துறதுக்கு சீத்தாப்பழம் பயன்படுது. சீத்தாப்பழம் மற்ற பழங்களை விட அதிக கலோரி கொண்ட ஒரு உணவாக இருக்குது. அதனால் எடை குறைவாக இருக்கிறவங்க, வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள், வளரும் குழந்தைகள், அதிக உடல் உழைப்பு செய்கிறவங்க அளவாக தினமும் நம்ம எடுத்துக்கிற பொழுது அவங்களுக்கு தேவையான கூடுதல் சக்தியும் கிடைக்கும். அதிகமாக சாப்பிடும்போது தேவையற்ற கலோரிகளும் அதிகமாகும். இதனால் உடல் எடை அதிகரிக்கும். அடுத்து சர்க்கரை நோயாளிகள் சீத்தாப்பழத்தை சாப்பிடலாமா அப்படிங்கிறது சிலருடைய கேள்வியாக இருக்குது. சீத்தாப்பழம் இயற்கையாகவே இனிப்பான பழம். அதில் இயற்கையானவே சர்க்கரை அளவு இருக்குது. அதனால் சர்க்கரை நோயாளிகள் சீத்தாப்பழத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி அவங்க சாப்பிட்றதா இருந்தால் சிறிதளவு மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணும். அதாவது ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு நேரம் மட்டும் சிறிதளவு, ரொம்பவும் கம்மியான அளவு
எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லை என்றால் உங்களுடைய மருத்துவர்ட்ட நீங்க ஆலோசனை கேட்டுட்டு பின்பற்றுறது ரொம்பவே நல்லது. ஒரு நாளைக்கு சீத்தாப்பழம் எவ்வளவு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பெரியவர்கள் வந்து ஒரு நடுத்தரமான அளவில் இருக்கக்கூடிய ஒரு பழத்தை சாப்பிடலாம். அதனுடைய சதை பகுதி சுமார் 100லேருந்து 150 கிராம் மட்டும் இருக்கிற மாதிரியான பழங்களை வந்து அவங்க சாப்பிடலாம். குழந்தைகள் வந்து 2 to 4 ஸ்பூன் அந்த ஸ்பூனில் எடுத்து கொடுக்குற அளவுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. பெரியவங்க வந்து அந்த நடுத்தர பழம் வந்து எடுத்துக்கிடலாம். எந்த நேரத்தில் சாப்பிட்றது நல்லதுன்னா, காலை உணவுக்கு பிறகு சாப்பிடலாம், இல்லைன்னா மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறது ரொம்ப நண்பர்களே, இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த சீத்தாப்பழத்தை இனிமே நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான்.